இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு. பைபாஸ் கருப்பசாமின்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். மதுரையை சுற்று வட்டாரம் எல்லா பேத்துக்குமே தெரியும். நிறைய அரசு அலுவலர்கள்லாம் வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. யார் புதுசாக தொழில் தொடங்கினாலும் இங்கே வந்து விசிட்டிங் கார்டை வச்சு சாமி கும்பிடுவாங்க. வண்டி வாங்கினா சாவியை வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்போ வந்து கோவிலோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. முதல் பெரிய விக்கிரகமாக இருந்துச்சு. அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்துட்டு சுற்றி கம்பி வேலி போட்டிருந்தாங்க. இதுக்கு எய்தாப்பில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல், அது பக்கத்தில் ஒரு வக்கீல் ஆஃபீஸ், அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைனால இந்த கோவில் இடத்தையும் சேர்த்து அரசு வந்து கையகப்படுத்திட்டாங்க. திரும்பவும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலி எல்லாத்தையும் தள்ளி விட்டு உள்ள வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த விக்கிரகம் தான் வரல. அதுக்கு பதிலாக அந்த குட்டி விக்கிரகம் தான் இருக்கு. சாமி பெருசா இருந்தாலும் சக்தி பெருசா இருக்கும். ஒரு பாட்டி மாதா காலையில சாயந்தரம் விளக்கு போடுறது இந்த மாதிரி இதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா மக்கள் வந்து பயங்கரமா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளி செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்க கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இப்பவும் ஓரளவுக்கு அதே மாதிரி கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் போனப்ப ஃப்ரீயா இருந்துச்சு. கோவிலை சுத்தி பனைமரம். இந்த இடம்லாம் காலியாக இருந்த இடம் தான். இதில் நிறைய அருவாள்லாம் நட்டு வச்சுட்டாங்க. இங்கே வந்து கும்பிட்டுட்டு வந்தோம்னாலே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க.